நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த கேள்வி இருக்கும். இந்த உலகத்துல மற்ற நாடுகள்ல ஓடுற ட்ரெயினை பாருங்க, இதே நம்ம இந்தியாவில் ஓடுற ட்ரெயினை பாருங்க. 1980களிலேயே ஜப்பான், பிரான்ஸ், சைனா இந்த மாதிரியான நாடுகளில் ஹை ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு மாடர்ன் ட்ரெயின் செட் வந்த பிறகும் நம்ம இந்தியாவில் 2010 வரைக்கும் கூட பாருங்கள் ஒரு நான் ஏரோடைனமிக்கான டிசைனில் ஒரு பாக்ஸ் டைப்பான லோக்கோமோட்டிவ்ஸை தான் நம்ம இன்னமும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஏன் நம்ம இந்தியாவால் மற்ற நாடுகளில் ஓடுற மாதிரி ஒரு ஹை ஸ்பீடான ட்ரெயினை தயாரிக்க முடியாதா? ஏன் நம்ம இந்தியன் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஏரோடைனமிக்காக இருக்க மாட்டேங்குது? ஏன் பார்க்க மாடர்ன் லுக்கிங்காக இருக்க மாட்டேங்குது? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம இந்தியர்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் இருந்திருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் தான் இவர் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு. அந்த கேள்வி தான் இந்தியாவுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வர்றதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. ஆக்சுவலி யார் அந்த நபர்? இவருடைய ட்ரீம் அண்ட் டிட்டர்மினேஷனால தான் இன்னைக்கு இந்தியாவில் நம்ம எல்லாருமே பெருமையாக சொல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இவர் நரேந்திர மோடி கிடையாது, நம்ம இந்தியன் ரயில்வேஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு சராசரியான நபர் தான் இவர். இவருடைய பேரு சுதன்ஷு மணி. ஆக்சுவலி யார் இந்த சுதன்ஷு மணி? இவருக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கும் என்ன தொடர்பு? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கமலேஷ் சித்து. என் கூட சேர்ந்து ட்ரெயினை பற்றியும் ஸ்பேஸை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுதன்ஷு மணி அப்படின்றவர் உத்தரப்பிரதேசில் இருக்கிற கவுகாதி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். இவருடைய அப்பாவும் ஒரு ரயில்வே ஆஃபீஸர் தான். அவருடைய அப்பா ரிட்டையர் ஆகும்போது அவர் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக ரிட்டையர் ஆயிருக்காரு. இவங்க அப்பாவுடைய ரயில்வே ஜாப்னால இவங்க 2-3 வருஷத்துக்கு மேலே ஒரு ஊரில் இருந்தது கிடையாது. இந்தியா ஃபுல்லாக இருக்க பல ஊர்களில் இவங்க அப்பாவுடைய வேலை காரணமாக இவங்க வந்து போயிருக்காங்க. அதனால இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து தன்னுடைய ஸ்கூலிங்கை பண்ணியிருக்காரு. 1975 சுதன்ஷு மணி தன்னுடைய ஸ்கூலிங்கை முடிக்கிறாரு. இவருக்கு ஐஐடி கான்பூரில் சீட் கிடைக்குது. சீட்டு கிடைச்சி இவர் அங்கே படிக்கவும் போறாரு. ஆனால் இவர் படிக்கிற டிகிரி பிடிக்காததுனால இவர் ஐஐடி கான்பூர்லேருந்து குவிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா SCRA அப்படின்ற ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதுறாரு. இந்த எக்ஸாம் எதுக்கு எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 ரயில்வே ஆஃபீஸர் ஆகிறதுக்கான அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுவார். இவர் 1976 அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி அந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாரு. 1976 இருந்து 1981 வரைக்கும் 4 வருஷம் இவருடைய ரயில்வே டிகிரி அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா 1983 வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இவருக்கு அசிஸ்டன்ட் ஒர்க் மேனேஜரா ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா இவர் எல்லா ரயில்வே எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு படிப்படியா அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸும் கிடைச்சிட்டு வருது. இவருடைய இன்ஸ்பிரேஷனா அவர் யாரை சொல்றாருன்னா இந்தியாவுடைய முன்னாள் பிரசிடென்டா இருந்த APJ அப்துல் கலாமையும் மெட்ரோ மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீதரையும் தான் இவருடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அவங்களுடைய கோட்ஸ் அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி எல்லாமே இவர் ரொம்ப படிக்கிறாரு. அது இவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனையும் தருது. இதுக்கப்புறமா காலங்கள் கடந்து போது இவர் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்கிறாரு. இதனால இவருக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸும் வருது. அண்ட் வாழ்க்கை இவருக்கு ரொம்ப வேகமாக கடந்து போது இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்க பெரம்பூர் ICFல இவருக்கு ஜெனரல் மேனேஜரா போஸ்டிங் கொடுக்குறாங்க. இவர் ICF பெரம்பூருக்கு போன உடனே சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு காலியான எம்டி ஸ்பேஸா இருந்ததுல ஒரு ஆர்ட் மாதிரி பண்றாரு. அந்த ஆர்ட்ல ஒரு மரங்கள் வச்சு அந்த மரங்கள்ல இதுவரைக்கும் இந்த ICFல யாரெல்லாம் வேலை பார்த்துருக்காங்களோ வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய படங்கள் எல்லாம் வச்சு ஒரு ஆர்ட் மாதிரி இவர் வரைகிறாரு. அதை இவர் ஒரு செல்ஃபி பாயிண்டா மாத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து படங்கள் மேலேயும் ஓவியங்கள் மேலேயும் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்ததுனால இவர் என்ன பண்றாருன்னா இந்த ICFல இருக்க நிறைய இடங்கள்ல வந்து இவர் வந்து ஓவியங்களை வந்து வரைகிறாரு. வரைகிறாருன்னா இவர் வரையில, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி ஓவியங்கள் வந்து ICFல நிறைய இடங்கள்ல வரையப்படுது. இவருடைய கான்செப்ட் என்னவா இருக்குன்னா நம்ம வேலை செய்யற இடம் வந்து இது மாதிரி கிரியேட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம செய்யற வேலையும் நம்மளால கிரியேட்டிவா செய்ய முடியும் அப்படின்றதையும் நம்புறாரு. இந்த எல்லா சேஞ்சஸுமே இவர் ICFக்கு வந்த 15 நாள்ல நடக்குது. இந்த மாதிரி இவர் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த ICFல வேலை செய்யற ஒரு வயசான நபர் வந்து இவர் அப்ரோச் பண்ணி இவர்கிட்ட பேசுறாரு. அவர் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ இங்க வந்தது அதிகப்படியான ரயில் பெட்டிகளை தயாரிக்கல, இந்தியாவுக்கு ஒரு புது மாடர்ன் ஹை ஸ்பீட் ரயிலை தயாரிக்கிறது தான் உன்னுடைய வேலை, அது பண்ணக்கூடிய சரியான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லி அவர் கையில இருக்கிற ஒரு பேப்பர்ல ஏதோ ஸ்கெட்ச் மாதிரி பண்ணியிருக்காரு.
பண்ணாரு அந்த ஸ்கெட்சை பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த வயசான நபர். அதுக்கப்புறமா அந்த வயசான நபர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இது இவருடைய மனசுக்குள்ள போயிட்டே இருக்கு. இவருக்கு இந்த கேள்விலாம் வருது, ஆமா உலகத்துல இருக்க நிறைய நாடுகள்ல இந்த ரயில்வே அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மாடர்னாகவும் ரொம்ப வேகமாகவும் போகும்போது உலகத்துடைய ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்கான இந்தியாவில் ஏன் நம்மளால இன்னும் ஹை ஸ்பீடான ட்ரெயினை தயாரிக்க முடியல, நம்மளுடைய ட்ரெயின் எல்லாமே ஏன் இன்னும் பாக்ஸ் ஷேப்லேயே இருக்குது, ஏன் ஏரோடைனமிக்கலாக இல்லை, நம்மளால ஏன் ஏரோடைனமிக்காக தயாரிக்க முடியல, நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லையா, நம்மக்கிட்ட திறமையான இன்ஜினியர்ஸ் இல்லையா, இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஒரு மனசில் போயிட்டுருக்கு. ஏன் இந்த கேள்விகள் போயிட்டுருக்குன்னா இது வரைக்கும் இந்தியாவில் எப்படி வந்து இந்த ட்ரெயினை தயாரிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது வெளிநாட்டு சேர்ந்த ஒரு கம்பெனி கிட்ட முதல் ஒரு 5 லோகோமோட்டிவையோ 10 லோகோமோட்டிவோ வாங்குவாங்க. வாங்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னா, இந்த லோகோமோட்டிவ் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த லோகோமோட்டிவ் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த லோகோமோட்டிவ் தயாரிக்கிறதுக்குரிய ட்ரைனிங் எல்லாத்தையுமே வந்து அந்த வெளிநாட்டு கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்க நபருக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் இருக்க ரயில்வே ஒர்க்கர்ஸ் அந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு முதல்ல வந்து அந்த வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவுக்கு வந்து ட்ரெயின் கிட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கிட்ஸை செய்ய ஆரம்பிப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாள் போக போக இந்தியாவிலேயே அந்த ரயில்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தயாரிக்கப்பட்டது தான் இது வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா லோகோமோட்டிவ்ஸும் எல்லா கோச்சஸுமே. ஸோ சுதன்ஷு மணி இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. இதுக்காக மறுநாள் வந்து இவர் ஐசிஎஃப்ல இருக்க ஒரு யங்கான டீம் கிட்ட போய் இவருடைய ஐடியாவை ஷேர் பண்ணுறாரு. நம்ம இந்தியாவுக்காக ஒரு புது ட்ரெயினை தயாரிக்க போகிறோம். இது முழுக்க முழுக்க நம்ம ஐசிஎஃப்லேயே தயாரிக்க போகிறோம். இந்த ட்ரெயினை நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம்னா, இந்த ட்ரெயின் மாடர்ன் டெக்னாலஜி கொண்டதாகவும் ஏரோடைனமிக்கலாக டிசைன் பண்ணப்பட்டதாகவும் இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேகத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினை நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட இவர் தன்னுடைய ஐடியாஸை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் இந்த ஐடியாவை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே திறமை இருக்குது. ஆனால் பல வருஷங்களாக அவங்க எல்லாருமே ஒரே ரயில் பெட்டிகளை திருப்பி 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 செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே திறமைசாலிகள் தான், ஆனால் அவங்க இத்தனை வருஷமே யாருமே இனோவேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சுதன்ஷு மணி ஒரு ஐடியா வந்து சொன்னதுமே அவங்க எல்லாருக்குமே வந்து இதில் வந்து ஒரு ஈடுபாடு வந்துடுது. சுதன்ஷு மணி இது என்ன பண்ணுறாரு, நம்ம அந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்க ஆரம்பிப்போம், நான் ரயில்வே போர்டு கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு ரயில்வே போர்டு கிட்ட ஒரு பேச போறாரு. ரயில்வே போர்டு கிட்ட இவர் அந்த ஐடியாவை சொன்ன உடனே அந்த டைம்ல இந்தியாவில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு பாலிசிக்கு வந்திருந்தாங்க. அது இந்த சுதன்ஷு மணிக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. இவருடைய ஐடியாவை ரயில்வே போர்டு கிட்ட அவர் பிரசன்ட் பண்ணோன்னே ரயில்வே போர்டுக்கும் இந்த ஐடியா மேலே பிடிச்சி போயிடுது. ஆனால் ரயில்வே போர்டுக்கு சில சந்தேகங்கள் இந்த ஐடியா மேலே இருந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டு கிட்ட 200 கோடி கேட்டாரு 2 ட்ரெயின் செட்டுக்காக. ரயில்வேஸ் அதை கொடுக்க கூட தயாரா இருந்தாங்க. ஆனா ரயில்வேஸ்க்கு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா, இவர் தன்னுடைய சர்வீஸோட கடைசி காலத்துல இருக்காரு. ஒருவேளை இவருக்கு இப்ப சாங்ஷன் பண்ணி இவரால் குறிப்பிட்ட டைம் கூட இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாம அதுக்கப்புறம் ஐசிஎஃப்க்கு வர ஜெனரல் மேனேஜருக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்ன்றது அப்படியே நின்று போயிடுமே அப்படின்ற டவுட் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் சுதன்ஷு மணி அந்த ரயில்வே போர்டை கன்வின்ஸ் பண்ணார். இவர் அந்த ரயில்வே போர்டை என்னன்னு கன்வின்ஸ் பண்ணார்னா, நானும் என்னுடைய டீமும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம், நாங்கள் இந்த ப்ராஜெக்டை நான் ரிட்டையர் ஆக போகிற டிசம்பர் 2018 முடிச்சு உங்கள் கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போர்டை கன்வின்ஸ் பண்ணார். அண்ட் ரயில்வே போர்டும் இவருக்கு ஒரு க்ரீன் சிக்னல் காமிச்சு நீங்கள் போய் இந்த ட்ரெயினை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ரயில்வே போர்டுடைய அந்த சாங்ஷன் கிடைச்ச உடனே இவர் தன்னுடைய டீம் கிட்ட வந்து பேசுறாரு. ஆனால் அந்த டீமுக்கு இதை நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்போ இவர் பயங்கரமான ஒரு விஷயம் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம், இது ஒரு வேளை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பெருமை எல்லாரையும் சேரும், அதனால வர எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே ஏற்றுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லா பழியும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, நான் அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், இந்த டைமில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனாலும் இவங்களால என்ன பண்ண முடியும், அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், என்ன பண்ண முடியும், அதனால தைரியமாக பண்ணுங்க, இது ஃபெயிலியர் ஆனால் எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய டீமுக்கு மோட்டிவேஷனை கொடுக்க ஆரம்பிச்சு இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாரு. இந்த ப்ராஜெக்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2017. இவர் ரிட்டையர் ஆக போகிறது டிசம்பர் 2018. ஸோ 20 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ள இந்த ட்ரெயினை நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிசைட் பண்ணாங்க. இந்த ட்ரெயினுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சும் போது, நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், இந்த 2018 இந்த ட்ரெயினை முடிக்கணும் அப்படின்ற காரணத்தினால ட்ரெயின் 18 அப்படின்ட்டு இந்த ட்ரெயினுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுதன்ஷு மணி சொல்றாரு. அதனால இந்த ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரெயின் 18 அப்படின்னு நேம் பண்றாங்க. இவர் ஒரு சிறந்த லீடரா ஒரு யங் டீமை லீட் பண்றாரு. ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இந்த ட்ரெயின் 18 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான டிசைன்ஸ், மேனுஃபேக்சர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்தியாவிலேயே பண்ணப்படுது. தேவையான நேரங்கள்ல மட்டும் வெளிநாடுகள்ல இருந்து சில டெக்னாலஜிஸ் இவங்க வாங்கியிருந்தாலும் இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே டிசைன் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட போற ட்ரெயின். ஆயிரக்கணக்கான ஐசிஎஃப் ஒர்க்கர்ஸ் உடைய கடின
உழைப்புனாலையும் சுதன்ஷு மணியுடைய டிட்டர்மினேஷன்னாலையும் அக்டோபர் 27, 2018 இந்தியாவிலேயே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ட்ரெயினான இந்த ட்ரெயின் 18 அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ணப்பட்ட அந்த ட்ரெயினை அந்த 1000 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபேமிலி முன்னாடி அந்த ட்ரெயினை வந்து இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. RDSOல இந்த ட்ரெயினை ட்ரையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரையலில் இந்த ட்ரெயின் 183 கிலோமீட்டர் வேகத்தை ரீச் பண்ணுது. இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ரயிலுமே இவ்வளோ வேகமாக போனதில்லை. இது மீடியாவுடைய அட்டென்ஷனையும் பெறுது, கவர்மெண்ட்ஸுடைய அட்டென்ஷனையும் பெறுது. சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுடைய அட்டென்ஷனையும் இந்த 183 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் 18 அப்படின்றது பெறுது. ஏன்னா நம்ம இந்தியர்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை தான். ஏன்னா முதல் முறையாக ஒரு ட்ரெயின் இந்தியாவிலே டிசைன் செய்யப்பட்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவுடைய ப்ராடக்டான இந்த ட்ரெயின் 183 கிலோமீட்டர் வேகத்தில் டிராவல் பண்ணுறது அப்படின்றது இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுடைய கவனத்தையும் பெற்றது. எல்லாருமே ரொம்ப பெருமை அடைஞ்சாங்க இந்த ஒரு ட்ரெயின் 18னால. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த ட்ரெயின் 18 பேக் பண்ண காரணத்தினால பயங்கரமான ஐப்பட February 15, 2019 இந்த ட்ரெயின் 18 வந்தே பாரத் அப்படின்னு ரீநேம் பண்ணி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நரேந்திர மோடி நியூ டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு ஃபிளாக் ஆஃப் பண்ணி தொடங்கி வைக்கிறாரு. இந்த முதல் வந்தே பாரத் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 759 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 8 மணி நேரத்தில் கடந்து இதுக்கு முன்னாடி போன ட்ரெயினோட 15% சீக்கிரமாக மக்களை கொண்டு போய் விட ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறமா அந்த 2வது வந்தே பாரத் ட்ரெயினை அக்டோபரில் நியூ டெல்லியிலேருந்து காத்ராக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நடந்தது தான் நமக்கு தெரியுமே, இந்தியாவில் இருக்க பல பகுதிகளில் இந்த வந்தே பாரத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவாலையும் இந்த மாதிரியான செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின், ஏரோடைனமிக்கான ட்ரெயின் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு உலக நாடுகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2047 இந்தியாவில் 4500 வந்தே பாரத் ட்ரெயின்ஸை தயாரிச்சு அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்தியன் ரயில்வேஸ் உடைய இப்போதைய கோல். பல வருஷமா லோகோமோட்டிவே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியன் ரயில்வேஸ் தன்னை இனோவேட் பண்ணிக்க மறந்த இந்தியன் ரயில்வேஸ் சுதன்ஷு மணி அப்படின்ற ஒரு தனி மனிதருடைய முயற்சினால ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு மாறி இருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு நார்மலான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனிதர் தனக்கு இருந்த ஒரு கனவை சரியான டைம்ல சரியான நபர்களை போய் சந்திச்சதுனால ஒரு டிட்டர்மினேஷனோட இன்னைக்கு இந்தியாவே மாத்திருக்காரு. ஏன்னா இந்த வந்தே பாரத் அப்படின்றது இந்தியாவுடைய மக்களை மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ரயில்வேஸே மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கனவுனாலேயோ டிட்டர்மினேஷன்னாலேயோ ஒரு நாடையே மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு சுதன்ஷு மணி தான் எக்ஸாம்பிள். சுதன்ஷு மணி இதை தன்னுடைய இன்ஸ்பிரேஷனான APJ அப்துல் கலாம் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டதா சொல்கிறாரு. இந்த சுதன்ஷு மணி தான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு பின்னாடி இருந்த ஒரு மனிதர். இதனால சுதன்ஷு மணியை ஃபாதர் ஆஃப் வந்தே பாரத் அப்படின்னு அழைக்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்டோரியை கேட்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அண்ட் நம்ம இன்னொரு விஷயத்த மறக்கக்கூடாது. இந்த சுதன்ஷு மணி கிட்ட ஒரு நபர் வந்து சொன்னார் இல்லையா, நீங்க வந்தது இந்த மாதிரி அதிகப்படியான பெட்டிகளை தயாரிக்கல, இந்தியாவுக்கு ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயினை தர அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சின்ன வயசுலேருந்து இதே கனவுல தான் இருந்திருப்பாரு. ஆனால் அவரால் அந்த கனவை நிறைவேற்ற முடியாத போது அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய இன்னொருத்தர் வரும்போது பாசிங் த பேட்டன் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் அங்கே நடந்திருக்கு. இத்தனை வருஷமா அவருக்கு இருந்த ஒரு கனவை அந்த கனவை சாதிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அவர் கடத்திட்டாரு. இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த வயசான ஒர்க்கர் தன்னிடம் வந்து இந்த ஐடியாவை சொன்னார் இல்லையா, அவர் யாரு அப்படின்ட்டு சுதன்ஷு மணியால இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. நான் சொன்னது வெறும் 10% தான். இதை மை ட்ரெயின் 18 ஸ்டோரி அப்படின்ட்டு சுதன்ஷு மணி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. அந்த புக்ல இந்த ட்ரெயின் 18 உருவான கதையை ஒரு டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. இந்த புக் பார்த்தீங்கன்னா அமேசான்லயும் இருக்கு, கிண்டல்லையும் இருக்கு. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நான் கமலே சித்து. இந்த மாதிரி நிறைய தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.